மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ஃபஸ்ட்டு 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இது வரைக்கும் ஏதோ ஒரு கவலை, பிரச்சனை, போராட்டம் நம்மளை தாக்கிக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீட்டில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் செயலாக்கம் பெரும்பானா ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் அதுக்காக நம்ம பெரிய உழைக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஒரு திருப்தியற்ற மனநிலை அல்லது வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங், பயம் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை ரசித்து பண்ணுங்கள். அதை அனுபவித்து அந்த வேலையை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, எப்படி இருக்குது? உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.